Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter Applications of Matrices and Determinants. இதில் வந்து லீனியர் இக்குவேஷன்ங்கிற இந்த டாப்பிக்கை பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன். ஒரு லீனியர் இக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன். ஒரு லீனியர் இக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க புக்கில். இங்கே என்னென்னா ஒரு கடைக்கு போய் ரைஸும் சுகரும் வாங்குறாங்க. ஒரு 3 persons வந்து வாங்குறாங்க. ரைஸும் சுகரும் 3 persons வாங்குறாங்க. அதில் ஏங்கிற பர்சன் வந்து 5 kg ரைஸும் தென் வந்து 3 kg சுகரும் வாங்குறாங்க. எவ்வளோ காசு? 440 rupees ஆகுது. அதே மாதிரி தான் பியும் சம் ரைஸ் சம் சுகர் வாங்குறாங்க. அவங்களுக்கு 400 rupees ஆகுது. தென் வந்து சியும் அதே மாதிரி ரைஸ் அண்ட் சுகர் வாங்குறாங்க. 720 rupees ஆகுது. ஸோ இதில் வந்து எவ்வளவு ரைஸுங்கிறது கிடையாது. 1 கிலோ ரைஸுக்கு வந்து எவ்வளவு ருப்பீஸு, அதே மாதிரி 1 kg சுகருக்கு வந்து எவ்வளவு ருப்பீஸுன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா 1 kg இந்த ரைஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 kg வந்து சுகரை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் அண்டு ஒய்யோட வேல்யூவை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து என்னது லீனியர் இக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். இங்கே வந்து ஏ வந்து என்னது 5 kg வந்து ரைஸ் வாங்குறாங்க. தென் வந்து 3 kg வந்து சுகர் வாங்குறாங்க. அதுதான் என்னது 5x + 3y எவ்வளோ ருப்பீஸ் ஆகுது? 440 rupees. அதே மாதிரி தான் பியும் 6x + 2y = 400 rupees. இது இந்த மாதிரி தான் வந்து என்னது லீனியர் இக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் வந்து இது வந்து 2 வேரியபிள்ஸ் தான். தென் வந்து 3 வேரியபிள்ஸ்னால் என்ன வரும்? 5x + 3y + 6z = 440. இந்த மாதிரி எழுதணும். இதுதான் வந்து என்னது லீனியர் இக்குவேஷன். நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ இது வந்து ஒரு லீனியர் இக்குவேஷன். இதை வந்து எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 3 இக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். 4x + 5y + 3z = 10. இந்த மாதிரி 3 இக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. x, y, z 3 வேரியபிள்ஸ் இருக்குது. 3 இக்குவேஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த x, y, z எல்லாம் வந்து ஒரு அன்னோன் வேல்யூஸ். அந்த வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x, y, z அதுக்கு ஃப்ரெண்டில் இருக்கக்கூடியதெல்லாம் தான் வந்து என்னது கோஎஃபிஷியன்ட்ஸு. அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே வந்து 3x3 மேட்ரிக்ஸில் வந்து நம்ம எழுதணும். ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை வந்து எடுத்து எழுதணும். 4, 5, 3 நெக்ஸ்ட் வந்து 2, 6, 2 நெக்ஸ்ட் வந்து 9, 8, 5 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். தென் வந்து அன்னோன் வேல்யூஸை வந்து அதுக்கு பக்கத்தில் மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். எக்ஸ், ஒய், இசட் அன்னோன் வேல்யூஸு. தென் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து என்னது இன்னொரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணணும். 10, 14, 15 இதுதான் வந்து என்னது மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இந்த கோஎஃபிஷியன்ட்டு தான் வந்து என்னது ஏ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த XY Z நம்மளோட அன்னோன் வேல்யூஸ் இருக்குல்ல அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது பி. இந்த AX = B இதுதான் வந்து என்னது நம்மளுடைய லீனியர் இக்குவேஷனோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இந்த ஏங்கிறது என்னது சொல்கிறாங்க? கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸுங்கிறது வந்து என்னது ஒரு அன்னோன் வேல்யூஸு. இதுதான் வந்து என்னது மேட்ரிக்ஸ் ஃபார்மு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் நமக்கு கொடுத்துருக்க ஆன்சரையும் வந்து ஒரே மேட்ரிக்ஸில் எழுதிக்கலாம். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் ஏங்கிறது வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு. இந்த பியும் சேர்த்து எழுதும்போது இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அக்மெண்டட் மேட்ரிக்ஸு.
நெக்ஸ்ட் டாபிக் சொல்யூஷன் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன். ஒரு லீனியர் இக்குவேஷன் வந்து என்னென்ன சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு லீனியர் இக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் அதில் வந்து என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அண்ட் நோ சொல்யூஷன். ஃபஸ்ட்டு வந்து யூனிக் சொல்யூஷன்னா வந்து நமக்கு வந்து ஒரு 2 இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. யூனிக் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 2 இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இக்குவேஷனில் அன்னோன் வேல்யூஸ் இருக்குல்ல, எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்னது, யூனிக் சொல்யூஷன். இங்கே வந்து நம்ம இந்த 2 இக்குவேஷனையே அல்ஜிப்ரா மெத்தடில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணி இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்து நம்ம வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இந்த 3யும் 1ம் வந்து ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா, நமக்கு வந்து எக்ஸ் ஒய்ங்கிறது 2 இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 லைன்ஸு கிராஃபில் வந்து ஒரு 2 லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த 2 லைன்ஸும் இந்த மீட் பண்ணுதில்ல, இந்த பாயிண்ட்டு தான் வந்து என்னது, இந்த 3,1. இந்த 3,1ல் தான் இந்த 2 லைன்ஸும் வந்து என்னது மீட் பண்ணுது. இந்த மாதிரி மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் நமக்கு கிடச்சிச்சுன்னா அது வந்து என்னது, யூனிக் சொல்யூஷன். இந்த மாதிரி எக்ஸ்ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது அப்படி இருந்துச்சுன்னா வந்து என்னது, யூனிக் சொல்யூஷன். இன்னும் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா என்னென்னா, இப்படி 2 இக்குவேஷன் கொடுத்து இதுக்கு வந்து நமக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்னது 3x + 2y = 5 கொடுத்துருக்காங்க. தென் வந்து 6x + 4y = 10 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இக்குவேஷனை வந்து என்னது 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 3 2s are 6, இது 4 ஆகும், இது வந்து 10 ஆகும். அப்போ 6 6 அந்த சைன் சேஞ்ச் பண்ணிக்க. சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், ரெண்டுமே வந்து என்னது, எல்லாமே வந்து 0 ஆகும். இது 6 6 கேன்சல் ஆயிரும், 4 4 கேன்சல் ஆயிரும், 10 10 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 0 0. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து என்னது, இது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகேங்களா, இதில் வந்து கிராஃபில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து என்னது, ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்காது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா என்னென்னா, இங்கே வந்து 2 இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஃபஸ்ட்டு இக்குவேஷனை நம்ம வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் இக்குவேஷனை நம்ம வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணது 4 2s are 8, 2y 6 2s are 12 வரும். ஓகேங்களா, அப்போது வந்து என்னது, இந்த 8 8ம் கேன்சல் ஆயிரும். சைன் சேஞ்ச் பண்ணும்போது இங்கேயும் 2yயும் கேன்சல் ஆயிரும். இங்கே 12 இருக்கும், தென் வந்து 18 இருக்கும். சப்ட்ராக்ஷன் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். இந்த மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா இது வந்து என்னது, நோ சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, இதுலேயே வந்து நம்ம வந்து எக்ஸ்ஒய் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இது வந்து கிராஃப் எப்படி இருக்கும்னா வந்து ஃபஸ்ட்டு இக்குவேஷன் ஒரு பக்கமும் செகண்ட் இக்குவேஷன் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பேரலல் லைனாக தான் இருக்குமே தவிர ரெண்டும் வந்து என்னது மீட் பண்ணி ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து கிடைக்காது. ஓகேங்களா, ஒரு பாயிண்டில் வந்து இந்த 2 லைனுமே வந்து மீட் பண்ணாது. ரெண்டுமே என்னது ஒரு 2 பேரலல் லைனாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது லீனியர் இக்குவேஷன்ஸோட சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா என்ன, நமக்கு வந்து எக்ஸ்ஒய் வந்து வேல்யூ வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா நமக்கு வந்து 0ன்னு கிடைக்கும் ஆன்சர். தென் வந்து நோ சொல்யூஷன்னா வந்து என்னது, எக்ஸ்ஒய் வந்து எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். தென் வந்து ஈக்குவல் டு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். இது வந்து நோ சொல்யூஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த லீனியர் இக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 2x - y = 5 இருக்குல்ல, இப்படி 2 இக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 2 இக்குவேஷனையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதி கூட நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் இக்குவேஷன் செகண்ட் இக்குவேஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் நமக்கு வந்து இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இந்த x = 3, y = 1 இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு இக்குவேஷனை ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட், இந்த செகண்ட் இக்குவேஷனை வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2xம் 2xம் கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் கேன்சல் பண்ணி வரச்சில் வந்து அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஆன்சரில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது.
இதுதான் வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷன் சொல்யூஷனோட ரூல்ஸு. ஓகேங்களா, நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட், ஜீரோ கொண்டு மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இந்த நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டமில் வந்து சொல்யூஷனில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது. சேம் அதே சொல்யூஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கு வந்து என்னது யூனிக் சொல்யூஷன் இருக்குது, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்குது, நோ சொல்யூஷன்ஸ் இருக்குது தானே. இங்கே வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா யூனிக் சொல்யூஷனாக இருக்கலாம், இல்லைனா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலே அந்த ஈக்குவேஷன் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலே அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி எந்த சொல்யூஷனும் இல்லைன்னா நோ சொல்யூஷனை இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரே ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சாலே அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன்னால நம்ம அந்த ஈக்குவேஷனை என்ன சொல்கிறாங்க, கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. நோ சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கன்சிஸ்டன்ட்டுக்கும் இன்கன்சிஸ்டன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீனியர் இக்குவேஷனில் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா என்னன்னா, ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 2x1 + 3x2 + 4x3 = 0ன்னு. இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 0 இருந்துச்சுன்னா அதை வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதே இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஆன்சர் இருந்துச்சுன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஒரு லீனியர் இக்குவேஷன் இருக்குல்ல, லீனியர் இக்குவேஷனுக்கு ஈக்குவல்ட்டுக்கு என்னது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 0 இருந்துச்சுன்னா வந்து என்னது, அது வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். அதே இது ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. கன்சிஸ்டன்ட்னா என்னது, அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன், ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் கிடச்சிச்சுன்னா அது வந்து கன்சிஸ்டன்ட்டு. தென் வந்து நோ சொல்யூஷனாக இருந்தால் இன்கன்சிஸ்டன்ட். அதே மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு வந்து என்னது 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். தென் வந்து அதே இது ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட்ஸ் டு சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸ். நமக்கு வந்து லீனியர் இக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லீனியர் இக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லீனியர் இக்குவேஷன்னா என்னது, லீனியர் இக்குவேஷனோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன, AX = B. இதுதான் வந்து என்னது லீனியர் இக்குவேஷனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மு. இதில் வந்து நமக்கு வந்து ஏங்கிறது வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்னது எக்ஸுங்கிறது ஒரு அன்னோன் வேல்யூஸு. இந்த ஏ இருக்குல்ல கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு, இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு வந்து நமக்கு வந்து என்னது எப்பவுமே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். என்னது இந்த மெத்தட்ஸ் படி என்னென்னா இந்த ஏ மேட்ரிக்ஸு வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்னது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்படி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னென்ன மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, தென் வந்து கிராமர்ஸ் ரூல், தென் காசியன் எலிமினேஷன் மெத்தடு. அப்படியே 3 மெத்தட்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, கிராமர்ஸ் ரூல், தென் வந்து காசியன் எலிமினேஷன் மெத்தடு. இதில் ஒவ்வொரு மெத்தடை 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. நமக்கு வந்து இன்வர்ஷன்னா என்னென்னு நமக்கு தெரியும். இந்த ஒரு ஏ மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா என்னது, ஏ இன்வர்ஸ் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு வந்து இன்வர்ஸ்னால் என்னது, ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாலே ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், அதோட டிட்டர்மினண்ட் வந்து என்னதாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். டிட்டர்மினண்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து என்னது ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஏங்கிறது வந்து என்னது நமக்கு வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்னது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயராக தான் இருக்கணும். 2x3, 3x4 இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். தென் வந்து நான் சிங்குலர்னாலே என்ன தான் டிட்டர்மினண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதே இது டிட்டர்மினண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது 0வாக
இருந்துச்சுன்னா அது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருந்தால் தான் நமக்கு ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த இது படிச்சிருப்போம். இந்த ஃபார்ம் ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ யூனிட் மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னது? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இதுதான் நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மு. இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு ப்ரீ மல்டிப்ளை பை என்னது? ஏ இன்வர்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வந்து ப்ரீ மல்டிப்ளை என்னது? ஏ இன்வர்ஸ் பண்ணும்போது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இந்த ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வந்து ஏயையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன? 1 0 தென் வந்து 0 1 இதுதானே யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம வந்து 1 கொண்டு எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் வரும். அதே மாதிரி தான் யூனிட் மேட்ரிக்ஸை கொண்டு நம்ம எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே மேட்ரிக்ஸாக வரும். ஸோ அதனால இந்த யூனிட் மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அப்போ அந்த ஐயை கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இப்படி தான் வந்து இந்த இன்வர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னது? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எடுத்து இன்வர்ஸ் கொண்டு வந்து என்னது? ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். ப்ரீ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி கிடைக்கிது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தடு. தென் வந்து செகண்ட் மெத்தடு பார்க்கலாம். செகண்ட் மெத்தடு என்னென்னா கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல்னால் அதுக்கும் வந்து நம்மளோட இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து நமக்கு வந்து எக்ஸசைஸ் 1.3ல் வந்து கவர் ஆகுது. 1.3 டோட்டலாகவே என்னது? இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை வச்சு தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராமர்ஸ் ரூல் இருக்குல்ல, இந்த கிராமர்ஸ் ரூல் வந்து எக்ஸசைஸ் 1.4ல் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கவர் ஆகும் கிராமர்ஸ் ரூலுக்கு. இங்கே வந்து இந்த கிராமர்ஸ் ரூலுக்கு என்னென்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம். இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குதுல்ல, இது வந்து ஸ்கொயராக இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், தென் வந்து நான் சிங்குலராகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். XY Z வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதில் XY Z வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த என்னது? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு எக்ஸ் வேல்யூ, தென் வந்து பி மேட்ரிக்ஸு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை வந்து என்னென்னு எடுக்கணும்? டெல்டான்னு எடுக்கணும். டெல்டா ஈக்குவல் டு என்னது? இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய டெல்டா. நெக்ஸ்ட்டு வந்து டெல்டா 1 ஃபைண்ட் அவுட் பண்ண. இங்கே வந்து 3 அன்னோன் வேரியபிள்ஸ் தானே. அப்போ டெல்டா 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டெல்டா 2 அண்டு டெல்டா 3 பார்க்கணும். அதுக்கு என்னென்னா டெல்டா 1ன்னா என்னென்னா இதோட ஃபஸ்ட்டு காலமை வந்து சேஞ்ச் பண்ணி பி மேட்ரிக்ஸை வந்து போட்டு எழுதிக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு காலம் 1 4 7 இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு என்ன போடணும்? பி மேட்ரிக்ஸு 11 12 13 இதை போடணும். அதுதான் வந்து என்னது? டெல்டா 1. என்னது? ஃபஸ்ட்டு என்னது? காலமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 11 12 13ன்னு போட்டிருக்கு. இதுதான் என்னது? டெல்டா 1. நெக்ஸ்ட்டு வந்து டெல்டா 2க்கு வந்து என்னென்னா செகண்ட் காலமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பி மேட்ரிக்ஸை போடணும். 11 12 வந்து என்னது? செகண்ட் காலமாக போட்டிருக்கு. அதே மாதிரி டெல்டா 3க்கு வந்து தேர்டு காலமை வந்து என்னது? ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன போடணும்? பி மேட்ரிக்ஸை வந்து போடணும். 11 12 13 வந்து என்னது? தேர்டு காலமில் எழுதணும். இதுதான் வந்து டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3. ஓகேங்களா? இதில் வந்து எப்படி XY Z ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? X இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா. இந்த நம்மளோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்னது? டெல்டா. அப்புறம் வந்து என்னது? பி மேட்ரிக்ஸை வந்து என்னது? காலமை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்து பி மேட்ரிக்ஸை போடுறது வந்து என்னது? டெல்டா 1 டிவைடட் பை டெல்டாங்கிறது எக்ஸு. ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா 2 டிவைடட் பை டெல்டா. தென் வந்து Z இஸ் ஈக்குவல் டு டெல்டா 3 டிவைடட் பை டெல்டா. இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த கிராமர்ஸ் ரூல் படி வந்து XY Z வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இதுலேயும் வந்து என்னது? இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்னது? அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெத்தடை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தடு காஸியன் எலிமினேஷன் மெத்தட். காஸியன் எலிமினேஷன் மெத்தடு வந்து எக்ஸசைஸ் 1.5க்கு வந்து கவர் ஆகுது.
இது வந்து 1.5 உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்னது காஸியன் எலிமினேஷன் மெத்தடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது காஸியன் எலிமினேஷன் மெத்தடில் வந்து என்னது நம்மளோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குதுல்ல, அது வந்து நமக்கு வந்து சிங்குலராக இருந்தாலும் ஓகே தான், சிங்குலராக. தென் வந்து அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த காஸியன் எலிமினேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து XYZ வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்க அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஒரே மேட்ரிக்ஸை எழுதணும். அதாவது இந்த நம்மளுடைய ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஒரே மேட்ரிக்ஸுக்குள்ளாடி எழுதி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து காஸ் ஜோர்டன் மெத்தடும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் வந்து என்னது காஸியன் எலிமினேஷன் மெத்தடும். காஸ் ஜோர்டன் மெத்தட்லேயும் வந்து என்னது ஏ மேட்ரிக்ஸையும் அதோட யூனிட் மேட்ரிக்ஸையும் வந்து சேர்த்து எழுதி அதை வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸை வந்து என்னது யூனிட் மேட்ரிக்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து என்னது ஏ மேட்ரிக்ஸையும் தென் வந்து பி மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதுகிறோம். இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸு. இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை வந்து நமக்கு வந்து என்னது ரோ எசலான் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்னது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை வந்து ரோ எசலான் ஃபார்முக்கு, ரோ எசலான் ஃபார்ம்னா என்னது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் வந்து என்னது பைவட் எலமெண்ட். அந்த பைவட் எலமெண்ட்டுக்கு பிலோ எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னது நம்ம வந்து 0 கொண்டு வரணும். அதுதான் ரோ எசலான் ஃபார்ம். அந்த ரோ எசலான் ஃபார்முக்கு வந்து நமக்கு வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நமக்கு வந்து ஈஸியாக XYZ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரோ எசலான் ஃபார்ம் கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது x + 2y + 3z = என்னது வரும் 15 வரும். தென் வந்து 5x + 6y = என்ன வரும் 6. தென் 9z = என்னது வரும் 14. இந்த மாதிரி இக்குவேஷன் நாட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே வந்து லாஸ்ட் இக்குவேஷனை பாருங்கள். 9z = 14 இருக்குது. அப்போ z என்ன வரும் 14 / 9 வரும். அப்போ z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல. z வேல்யூவை வந்து அதுக்கு முந்தின இக்குவேஷனில் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து y வேல்யூ கிடைக்கும். அப்புறம் y அண்ட் z வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் போட்டுட்டோம்னா என்ன வந்து x வேல்யூ வந்து கிடைக்கும். இந்த மாதிரி லாஸ்ட் இக்குவேஷன்லேருந்து தென் வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் வந்து நம்ம வந்து XYZ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி பண்ணுறத வந்து என்னன்னு சொல்கிறாங்க பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. காஸியன் எலிமினேஷன் மெத்தட் அதர்வைஸ் கால்டு என்னது பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ரேங்க் மெத்தடு. ரேங்க் மெத்தட்னா என்ன, ஒரு மேட்ரிக்ஸோட வந்து ரேங்க் வந்து கால்குலேட் பண்ணுறது. அது ரேங்க் மெத்தடு வந்து என்னென்னா, ரேங்க் மெத்தடுக்கு வந்து ரவுட்ஸ் கேப்பலி தியரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நமக்களோட இந்த ஒரு மேட்ரிக்ஸோட இந்த லீனியர் இக்குவேஷனோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன, AX = B. இதில் வந்து நமக்கு வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, அதோட ரேங்கும் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ரவுட்ஸ் கேப்பலி தியரம். ரவுட்ஸ் கேப்பலி தியரம் படி என்னென்னா, நமக்கு வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே இது ஒரு நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா, ஒரு லீனியர் இக்குவேஷன் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா என்ன, நான் ஹோமோஜீனியஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். 2x1 + 3x2 + 5x3 = 0. இந்த மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 0 வந்துச்சுன்னா அது வந்து 0 வந்துச்சுன்னா அது வந்து என்னது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். அதே இது வந்து இந்த 0க்கு பதில் ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு 6ன்னு ஒரு வேல்யூ, இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்தால் வந்து அது வந்து என்னது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். இப்போது ஒரு இந்த நான் ஹோமோஜீனியஸ் ஒரு வேல்யூ வருதில்ல, அந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வருதில்ல, இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அதை வந்து நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் சொல்கிறோம். இதுக்கு வந்து எப்படி ரேங்க் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னென்னா, நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இக்குவேஷனுக்கு வந்து என்னென்னா காஸியன் எலிமினேஷன் மெத்தட் படி வந்து நமக்கு வந்து ரேங்க் வந்து கால்குலேட் பண்ணணும். காஸியன் எலிமினேஷன் மெத்தட்னா என்னது, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் வந்து சேர்த்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் வந்து நம்ம வந்து எழுதணும். அப்படி அந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரோ எசலான் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும்.
ரோ எசலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்து ரோ எசலான் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுனா இந்த ரோ எசலான் ஃபார்மேட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ரேங்க் என்ன, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ தான் வந்து என்னது அதோட ரேங்க். ஆல்ரெடி படிச்சிருப்போம் என்னது ரோ எசலான் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸு ரேங்க் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ. இங்கே ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எசலான் ஃபார்முக்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதோட ரேங்க் வந்து என்ன, ரோ ஆஃப் ஏ பி இஸ் ஈக்குவல் டு என்னது 2. ஏன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குது 2. இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்னது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எது ஒரு ஏ மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அதுக்கும் வந்து என்னது ரோ எசலான் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணணும். அதுவும் வந்து நமக்கு வந்து ரேங்க் வந்து என்ன தான் கிடச்சிருக்கு 2 கிடச்சிருக்கு. இதை வந்து இப்போ இதுதான் வந்து ரவுச் கேப்பலி தியரம். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸு. ஓகேங்களா, இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து ரேங்க் வந்து 2 தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவல்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரவுச் கேப்பலி தியரமுக்கு ரூல்ஸ் என்னென்னா ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் தான் வந்து இங்கே வந்து என்ன. நமக்கு வந்து இந்த ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி தானே மேட்ரிக்ஸ் ஃபார்மு. இது வந்து என்னது கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். த ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி, அதாவது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸு தென் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா வந்து நம்மளுடைய இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து என்னவாக இருக்கும், கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா, அதே இது அந்த இது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் தென் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுக்கும் லெஸ் தேன் என்ன இருந்துச்சுன்னா லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு கம்மியாக இருந்துச்சுன்னா என்னது இது வந்து ஆன்சர் வந்து 3 இருந்துச்சு அதோட ஆனால் அன்னோன்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா அது வந்து என்னது கன்சிஸ்டன்ட் தான் அந்த மேட்ரிக்ஸு. ஆனால் என்னது இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் ரேங்க் வந்து 2 தென் வந்து என்னது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ரேங்க் என்ன தான் கிடைக்குது 2 தான் கிடைக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது கன்சிஸ்டன்ட் அண்ட் என்னது இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்கிறோம் இன்கன்சிஸ்டன்ட் அண்டு நோ சொல்யூஷன். ஓகேங்களா, எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் நம்மளோட அன்னோன்ஸும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் சொல்கிறோம். அதே இது வந்து ரேங்க் வந்து அன்னோன்ஸை விடவும் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து என்னது அதை கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ் சொல்கிறோம். அதே இது ரெண்டு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா என்னது இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன் சொல்கிறோம். இது வந்து இது விடவும் வந்து எதுக்கு நாட் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்னது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். அதே இது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். இந்த ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா என்ன, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து என்னது 0 இருக்கும். இந்த மாதிரி 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். அப்படி நம்ம வந்து இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸு ஒய் இசட் வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா அது வந்து என்னது ட்ரைவியல் சொல்யூஷன் சொல்கிறோம். என்னது எக்ஸு ஒய் இசட் அந்த அன்னோனோட வேல்யூ ஆன்சர் வந்து 0 கிடச்சிச்சுன்னா அது வந்து என்னது ட்ரைவியல் சொல்யூஷன் சொல்கிறோம். இந்த ரவுச் கேப்பலி தியரம் இதில் வந்து என்னது எல்லாம் வந்து லீனியர் இக்குவேஷன் ஹோமோஜீனியஸ் லீனியர் இக்குவேஷனுக்கு வந்து எப்போவுமே வந்து ஆல்வேஸ் வந்து என்னது கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, நோ சொல்யூஷனாக இருக்காது. கன்சிஸ்டண்ட்னா என்னது ஒரு ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் இருந்தாலே அது வந்து என்னன்னு சொல்கிறோம் கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ லீனியர் இக்குவேஷன் ஹோமோஜீனியஸ் சிஸ்டமில் உள்ள லீனியர் இக்குவேஷனுக்கு வந்து ரவுச் கேப்பலி தியரப்படி என்னது அந்த இக்குவேஷன்ஸ் வந்து என்னதான் இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து இதோட ரேங்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து பி மேட்ரிக்ஸ் கிடையாது தானே. பி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன தான் இருக்கும் 0 தான் இருக்கும். ஸோ 0 மேட்ரிக்ஸையும் அந்த இது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸுக்கு என்னது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதுகிறோம். அப்படி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுக்கும் அன்னோன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது யூனிக் சொல்யூஷன் அண்டு ட்ரைவல் சொல்யூஷன். ஓகேங்களா, இதுக்கு வந்து நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து
டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது என்னது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கணும். ஓகேங்களா, நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ட்ரைவியல் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். புரியுதா? என்னது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் வந்து எப்படி பண்ணுறோம், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் பி மேட்ரிக்ஸ் கிடையாது, ஜீரோ தான். ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸையும் ஏ மேட்ரிக்ஸையும் வந்து சேர்த்து எழுதுகிறோம். அதுக்கு வந்து ரேங்க் கால்குலேட் பண்ணுறோம், என்னது ரோ எசலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுக்கும் ரேங்க் கால்குலேட் பண்ணுறோம். இந்த ரேங்க் வந்து நம்மளுடைய அன்னோன்ஸ் XYZ, இந்த XYZ 3 இருந்துச்சுன்னா ரேங்கும் வந்து 3 இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வந்து என்னது அது வந்து யூனிக் சொல்யூஷன் அண்டு ட்ரைவியல் சொல்யூஷன் சொல்கிறோம். இதில் வந்து என்னது டிட்டர்மினன்ட் வந்து என்னது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அதே வந்து ரேங்க் வந்து அன்னோன்ஸை விடவும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், நான் ட்ரைவியல் சொல்யூஷன் சொல்கிறோம். அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரேங்க் வந்து கால்குலேட் பண்ணுறது எங்கள் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்துக்கும் தென் வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்துக்கும். ஓகேங்களா, இதோட வந்து நம்மளுடைய லீனியர் இக்குவேஷனோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதோட ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.